ஜிம்டெக் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கோர்ஸை ஆஃபர் பண்ணுது. லாட்டின் மொழியில் காமன் ஆர் ஷேர், கம்யூனிகேர்னா டு மேக் காமன். There is an understanding between the person who has perceived the message, who has intended to communicate the message to the other person, and also the person who has received the transmission from the sender. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூரோப்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ், பழங்குடி மக்கள், அவங்களோட பெயர் பொதுவாக என்னவாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா ஆங்கிள்ஸ். இந்த இங்கிலீஷ் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த ஆங்கிள்ஸ் அப்படின்ற இந்த ட்ரைபோடு சில ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், அவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ் இந்த மொழியை தங்களுக்குள்ள தொடர்பு கொள்ள பயன்படுத்திக்கிறாங்க. இது ஆரம்பத்துல என்னவா அழைக்கப்பட்டதுன்னா இங்கிலீஷ் அப்படின்னு ஆரம்பத்துல அழைக்கப்பட்டது. காலப்போக்குல அது என்னவா மாறுதுன்னா இங்கிலீஷா மாறிடுச்சு. The other person understanding our feelings, our emotions and thought process in the exact way they were originally intended by us. அதுதான் கம்யூனிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா மாத்துது. இந்த ரெண்டு விதமான கம்யூனிகேஷன் கேட்டகரிஸ்ல இதற்குள்ளவே நிறைய வகைகள் இருக்கு. The thought process becomes very clear. Hello everyone. ஜுபாடிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி ஜிம்டெக் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கோர்ஸை ஆஃபர் பண்ணுது. இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் பயனடைவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். வாங்க இப்போ நாம் நம்மளுடைய கோர்ஸை ஆரம்பிக்கலாம். இந்த கோர்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். ஜிம்டெக்கில் மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துலையுமே ஆஃப்டன் டைம்ஸ் we end up saying course with the name கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். இப்போ இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ்ல இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளையும் நாம புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ். அப்போ கம்யூனிகேட் அப்படின்றது ஒரு வேர்ப். இந்த கம்யூனிகேட் அப்படின்ற வேர்ப்ல இருந்து நமக்கு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு நவுன், பெயர்ச்சொல் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த கம்யூனிகேஷன் ஆங்கிலத்துல தான் இருந்ததா அல்லது வேற ஏதேனும் மொழியில இருந்து வந்ததா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லாட்டின் மொழியில கம்யூனிஸ் அப்படின்னு ஒரு ரூட் வேர்ட் ஒன்று இருக்கு. கம்யூனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது காமன் ஆர் ஷேர், காமன் ஆர் ஷேர் அப்படின்றது அர்த்தம். லாட்டின்ல இன்னொரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு என்னன்னா கம்யூனிகேர்னா டு மேக் காமன் ஆர் டு ஷேர். காலப்போக்கில் கம்யூனிகேர் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து கம்யூனிகேட் அப்படின்ற ஆங்கில வினைச்சொல் வந்தது. அப்ப ஒரு நபர் தான் நினைக்கிற சிந்தனைகளையோ கருத்துக்களையோ பிறரிடத்துல தெரியப்படுத்துவதும் தனக்கு எவ்வாறு அந்த கருத்துக்கள் மனதில் தோன்றியதோ அதை போலவே பொதுவாக அந்த நபருக்கும், ஒரு நபர், ஒரு குழு அல்லது அதிகமான மக்கள், இவர்கள் அனைவருக்கும் புரிய வைப்பதே, தெரியப்படுத்துவதே, பிரகடனப்படுத்துவதே கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல மட்டும்தான் நாம தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துல அதிகப்படியான ஏறக்குறைய 1.5 பில்லியன், உலகத்துல 7.5 to 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஏறக்குறைய 1.5 பில்லியன் மக்கள் ஆங்கிலத்தை பிறரோடு தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால ஆங்கில மொழி மூலமாக சிறப்பான விதத்துல how do we communicate our ideas, how do we communicate our feelings, our thoughts and our wishes, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ கம்யூனிகேட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது சிறப்பான முறையில் ஒரு நபர் தன்னுடைய கருத்துக்களையோ உணர்வுகளையோ சில தகவல்களையோ தனக்கு அறிந்த அதே விதத்தில் பிறரோடு ஒரு நபர் ஒரு குழு அல்லது அதிகமான மக்கள் இவர்களோட பகிர்ந்துக்கும் பொழுது அந்த கருத்து அந்த உணர்வுகள் அந்த தகவல்கள் பொதுமைப்படுத்தப்படுகிறது பொதுவாக மாறுகிறது அப்போ there is an understanding between the person who has perceived the message who has intended to communicate the message to the other person and also the person who has received the transmission from the sender சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில ஒரு மீடியம் மூலமாக பரிமாறப்பட்ட அந்த தகவல் அந்த உணர்வுகள் அந்த கருத்துக்கள் பொதுவாக இரு தரப்பினருக்கும் ஒரே விதமான தாக்கத்தையும் விளைவுகளையுமே ஏற்படுத்தும் பொழுது கம்யூனிகேஷன் சக்சஸா மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய சில வகுப்புகள்ல நாம கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்றத டீட்டெயிலாகவும் புரிஞ்சுக்கலாம். ஸோ கம்யூனிகேட்டிவ் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். Let us try to focus more and understand what would this English be. ஆங்கிலம் என்பது இங்கிலீஷ் என்பது ஒரு லாங்குவேஜ்னு தெரியும். இதற்கு பின்னாடி இங்கிலீஷ் அதற்கு பின்னாடி ஏதேனும் பேக் ஸ்டோரி இருக்கா? நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு தெரியாத அரிதான கருத்துக்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் அப்படின்ற வேர்ட் எப்படி உருவாச்சு, அது ஒரு மொழியா எப்படி மாறுச்சு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம டிராவல் பேக் பண்ண வேண்டியிருக்கும். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூரோப்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள் அவங்களோட பெயர் பொதுவாக என்னவாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா ஆங்கிள்ஸ். ஆமாங்க, ANGLES ஆங்கிள்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா யூரோப்ல இருந்து குடிபெயர்ந்து பிரிட்டனை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் அவர்கள் தனக்கென்று குடியிருப்புகளையும் கால்நடைகளையும் வீடுகளையும் கட்டி கொண்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப பிரிட்டன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில லேண்ட்ல மிகப்பெரிய நிலப்பரப்புல இந்த ஆங்கிள்ஸ் அப்படின்ற மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்துல அது எப்படியா இருந்ததுன்னா ஆங்கிள்ஸ் வாழக்கூடிய லேண்ட். அப்புறமே அதுவே காலப்போக்கில் என்னவா மாறிடுச்சுன்னா இங்கிலாண்டா மாறிடுச்சு. ஓகே, இதுதான் இங்கிலாந்து. இது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த மக்கள் யாரா முதல்ல இருந்தாங்கன்னா ஆங்கிள்ஸ் அப்படின்ற ட்ரைப்ஸ். அவர்கள் ஐரோப்பா கண்டத்திலிருந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டனை நோக்கி குடிபெயர்ந்தவங்க. சரி, அப்போ இந்த இங்கிலீஷ் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ் அப்படின்ற இந்த ட்ரைபோடு சில ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் அவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாக்சன்ஸ். அவர்களோட பேர் என்ன? சாக்சன்ஸ். பிறகு இன்னும் ஒரு ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள் ஜூட்ஸ் அப்படின்னு 2 விதமான மக்கள் அந்த ட்ரைப்ஸும் ஆங்கிள்ஸ் மக்களோட ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆக ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ் இந்த மொழியை தங்களுக்குள்ள தொடர்பு கொள்ள பயன்படுத்திக்கிறாங்க. இது ஆரம்பத்துல என்னவா அழைக்கப்பட்டதுன்னா இங்கிலீஷ் அப்படின்னு ஆரம்பத்துல அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது என்னவா மாறுதுன்னா இங்கிலீஷா மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் உருவான விதத்தை பத்தி சில ஆராய்ச்சிகளை சில ரிசர்ச்சை நான் எடுத்து பார்த்து அதன் மூலமா இந்த வித தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரிஜினல் ரெஃபரன்ஸை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். உங்களில் யாராவது ஒரு சில பேருக்கு அதிகமான ஆர்வம் இருந்தா நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கலாம். சரி, உலகத்தில் ஏறக்குறைய 1.5 பில்லியன் அளவிற்கு மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மொழி ஆங்கிலம். அதனால நிறைய கல்வி நிறுவனங்கள் நம்ம ஜிம்டெக், ஜுபாட்டஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜியை போன்று நிறைய நிறுவனங்கள் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல கோர்சஸ் ஆஃபர் பண்ணுது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சரி, ஒரு மொழியின் மூலமாக மட்டும்தான் நாம் பிறரோடு தொடர்பு கொள்ள முடியுமா? இஸ் a language compulsorily required to communicate, to convey the ideas or even the information from one person to another person? Or does it require a person to get himself or herself familiarized with any language to communicate with others? கண்டிப்பாக இல்லை.
ஒரு மொழியின் மூலமாக மட்டும்தான் ஒரு நபர் பிறரோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா மொழின்றது ஓசை, சப்தம்ல இருந்து தான் உருவாச்சு. ஆக மொழி தான் முக்கியமான தொடர்பு கொள்ளக்கூடிய மெக்கானிசம் கிடையாது. சரிங்களா? இந்த கான்செப்டை உங்களுக்கு பெட்டரா புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒரு 3 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 நபர்கள் தங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க, மொழி பேசுறாங்களா அல்லது உடல் அசைவுகளா என்ன அப்படின்றத சுருக்கமா இப்ப நம்ம பார்க்கலாம். ஹலே, என்னல பேக்காமா, இன்னைக்கு நாள் ரொம்ப போரா போகுதுல, எதுவுமே சுவாரஸ்யமா இல்லவ. உங்களுக்கு என்ன, உங்க முப்பாட்டு நாள் வெத்த சொத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்ல என்னல இதை முழுவுற? இல்லைங்கய்யா, நான் ஒன்றும் சொல்லலைங்க ஐயா. ஐயா, யாரோ ஒரு வெள்ளைக்காரன் வரா மாதிரி தெரியுதுங்க ஐயா, தூரத்துல பார்க்கும்போது. நம்ம கிட்ட நோக்கி தான் வரான் போல இருக்கு. யாரு வேது? நம்ம ஊருக்கு ஒரு வெள்ளைக்காரன் வருது, யாருன்னு தான் பார்த்துருவோம். ஐயா, அந்த நம்ம கிட்ட தான் வராங்க போல இருக்கு. ஹே கைஸ், ஐயா என்னையா உங்களை பார்த்து ஏய் பீனு மரியாதை இல்லாம பேசுறான். ஒரு அப்பா அவன இருவ பொறுவ. What you want? Hey guys, I would like to go to the village Galija. ஐயா உங்களை பார்த்து கலீஜ்னு சொல்றாயா? I'm sorry, there is something fundamentally, you're not understanding. I'm saying there is a village that is quite famous for the goddess the Mundakani. I will go to that particular place. என்ன சொல்றாரு இந்த ஆளு? ஒண்ணுமே புரியலையே. ஐயா, இந்த ஆள் என்னையா கலீஜ்னு உங்களை திட்டுறான். 2 அப்பி தருத்தி விடுங்க ஐயா. நீங்க வேற அந்த ஆள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இருவ ஏதோ வெளியூர்காரன் வந்திருக்கான், என்னன்னு கேட்டுட்டு தான் அனுப்புவோமே. Where you want go? Where? I would like to go to a place, where people worship. ஐயா, அந்த ஷிப்லாம் நிக்குமா ஐயா, அந்த இடத்த சொல்றான் ஐயா. ஒரு ஷிப்பா? சென்னைக்கு போனா துறைமுகத்துல அந்த மெரினா பீச்ல நிறைய ஷிப்பை பார்க்கலான்னு திரட்டி விடுங்க ஐயா. இங்கிருந்து போய் தொலையட்டும். யோ இரியா, நீ வேற. You want to go see ship? No. You are mistaking me. I mean worship. Like, you go pray to God, okay? God is a lady God. நது லேடி டானா? ஐயா, உங்களை ஏதோ குழப்பி வெள்ளங்கத்துல மாட்டி விட போறேன் ஐயா. முதல்ல அவன் இங்கிருந்து கத்தி விடுங்க. ஏ பேய்க்காமா, கவனிருவ. God, you want to go God? No. I don't want to be God. I want to go see a place where there is a female goddess. I don't know how to go there. ஐயா, என்ன ஐயா கேட்குறான் அவன்? ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சா நான் ஏன்டா அவங்கிட்ட இவ்வளவு பேச்சு கொடுக்க போறேன்? கொஞ்ச நேரம் அமைதியாருடா. You want to see God? Which God? I cannot remember the name exactly, but very remotely I could recall some terms like Mundakani, Maraya, Amalia, so something like that. But I know it's kind of place where people go once in a year and then do a lot of pujas. You guys do prayer, right? So I think it's very famous. I want to go there and take some photographs. I want to understand the real, culture. The village. ஐயா, திருப்பி உங்களை கலீஜ்ன்றாயா? டேய், அது கலீஜ் இல்லடா, வில்லேஜ்டா. அமைதியா இருடா. Okay, so do you know how I could actually reach there? Could you guys help me? All right? டேய் பேக்காமா, இப்ப எனக்கு புரியுதுடா. இந்த ஆள் என்ன சொல்றானா, வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம மாரியாத்தா, முண்டகனி மாரியாத்தா கோயில் இருக்குல்ல, ஒரு 4 கிராமம் தள்ளி, அங்க மக்கள் போய் கூழ் ஊத்துவாங்க, நிறைய நாட்டுப்புற கலைகள் நடக்கும் இல்லையா? அந்த ஊர்ல போயிட்டு அந்த திருவிழாவை பார்க்கணும், அந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆள் இங்க வந்திருக்கான் போல இருக்கு. அதுக்குதான் அட்ரஸ் கேட்கறான். ஐயா, நீங்க தான் படினா படிக்கலையே, உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, எப்படி அவருக்கு நீங்க அட்ரஸ சொல்லி அந்த ஆளு போய் சேர்ந்துருவான் போல இருக்க? டேய், என்னடா திருப்பி முணுமுணுக்கிற? ஐயா, இல்லைங்க ஐயா, அவரு இங்கிலீஷ்க்கு தான் புரியும், நமக்கு இங்கிலீஷ் தான் வராது. என்னது நமக்கு வராதா? உனக்கு வராதரா பேய்க்காமா, நாசமா போறவன. எனக்கு நல்லாவே வரும் இங்கிலீஷ். பாக்குறியா இப்ப எப்படி பேசி அவருக்கு நான் வழி சொல்றேன்னு? நீங்க சொன்னீங்கன்னா அவன் போயில சேர்ந்துருவான். டேய், என்னடா சொல்ற? இல்லைங்க ஐயா, நீங்க வழி சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பா போய் சேர்ந்துருவான் ஐயா. இப்ப பாரு பேய்க்காமா, அந்த வெள்ளைக்காரனுக்கு எப்படி அட்ரஸ் சொல்றேன்னு. யூ கம்
You come, stand. You see road, road. Yeah, I can see a road, and there is also one more road there. So, no, road. Oh, okay. You mean this road? Gotcha. Understood. You go. Okay. You go. Road, go. Go. Stop. Go. Then go. Stop. Temple. Mundakani temple. You get temple. Okay, I understood. Thank you so much. You mean start from here, go straight, and there is going to be a road converging towards my right. I need to take a right, and then go travel a short distance, take my left, and keep going. And towards the end of the road, I can find the Mundakani Mariamma temple. Is that what you said? Oh, come on, man. You Tamil people are so genius. I could understand. You said road, go, go. Go. Take your first right, walk for some distance, take your first left, and then keep walking. And thank you. See you guys. Tamil people are really smart. I really enjoy talking to them every time. Next year, I'm going to get my fiancé to this wonderful land of Tamil Nadu. Thank you guys. Friends, அந்த கற்பனையான உரையாடல்ல அந்த 3 நபர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு கருத்து பரிமாற்றம் என்னன்றது நாம பார்த்தோம். எப்படி அந்த படிக்காத பணக்கார நபர் கோ 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 அப்படின்னு சொல்வது மூலமாக தான் சொல்ல வந்த கருத்தை சைகைகளால மிக கம்மியான வேர்ட்ஸை வச்சு சொன்னாரு நம்ம பார்த்தோம். இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மொழியின் மூலமாக மட்டும் இல்லாமல் உடல் அசைவு, உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் சிறப்பாக பொருத்தமாக இருக்கக்கூடிய சில அசைவுகள் மூலமாக கூட நாம சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கம்யூனிகேஷன் அப்படின்ற வார்த்தைக்கான அடித்தளம் என்பது நாம் நினைத்த சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை, உணர்வுகளை பிறருக்கு அதை போலவே தெரியப்படுத்துதல். Communicating our ideas, our feelings and opinions to the other person understanding our feelings, our emotions and thought process in the exact way they were originally intended by us. அதுதான் கம்யூனிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா மாத்துது. சரி, இப்ப கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொழி எதுவாக இருந்தாலும் இந்த 2 விதமான கம்யூனிகேஷன் கேட்டகரிஸ் தான் இருக்கு. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராபர்சனல். இரண்டாவது கேட்டகரி categories of communication: intrapersonal and interpersonal. Intercollegiate competition, inter school competition அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாமும் மற்ற ஒரு நபரும் அல்லது அதிகப்படியான நபர்களும் இன்டர் அப்படின்னா. இன்ட்ரானா within oneself, within an individual. ஸோ 2 விதமான கம்யூனிகேஷன் கேட்டகரிஸ் தான் இருக்கு. ஒன்று, எவ்வாறு ஒரு நபர் தனக்குள்ளவே தொடர்பு கொள்கிறார், எண்ணங்களை அசை போடுகிறார், எண்ணங்களை சிந்திக்கிறார். இன்டர் பர்சனல்னு சொல்லும் பொழுது எவ்வாறு தனக்குள்ளே ஏற்பட்ட எண்ணங்களை பிறரோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். பிறரோடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிறர் ஒரு நபரா இருக்கலாம், ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களா இருக்கலாம், அல்லது அண்டை அயலார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை ஒரு கிளாஸ் ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், இல்லையா? யூடியூப் மாதிரியான மீடியம் மூலமா பலதரப்பட்ட மக்களா கூட இருக்கலாம். ஸோ தனக்குள்ளேயே எவ்வாறு தொடர்பு கொள்கிறார், பிறரோடு, பிற மக்கள், பொதுவாக சமுதாயம் எப்படி தொடர்பு கொள்கிறார் அப்படின்றது முக்கியம். இந்த 2 விதமான கம்யூனிகேஷன் கேட்டகரிஸ்ல எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் அது சிறந்து விளங்கணும்னா அல்லது அது எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படின்னா, சாதாரணமாக மெடிடேஷன், தியானம் சொல்றோம் இல்லையா,
தனக்குள்ள ஒரு எண்ணங்களை உணர்வுகளை எவ்வாறு பிரதிபலிக்கிறோம். மெடிடேஷன் ப்ரேயர் மூலமா கூட இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன்ல ஒரு நபர் சிறப்படைய முடியும். ப்ரேயர் என்பது கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமா இருக்கு. அப்ப நம்மளுடைய எண்ண அலைகளை எவ்வாறு நாம உணர்ந்து கடவுளை நோக்கி அந்த எண்ண அலைகளை செலுத்துறோம். இதன் மூலமாகவே என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிறப்படைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரேயர், மெடிடேஷன். சரி சார், எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ், தெளிவாக நல்ல பயிற்சி பெற்று நிதானமாக மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதும் கூட ஒரு நபர் சிறப்பாக தன்னுடைய எண்ண அலைகளை அவரால் கையாள முடியும். அப்போ இன்ட்ரா பர்சனல் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு தரமாக ஒரு நபர் தன்னுடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கிறார், ஹவு டஸ் அ பர்சன் ஷிஃப்ட் அல்லது எண்ணங்களை ஜல்லடியாக ஜலிக்கிறார். இது பொருந்தாத எண்ணங்கள், இது உதவாத எண்ணங்கள், இது பொருந்தக்கூடிய பயனளிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு அந்த எண்ண ஓட்டத்தை கையாளும் பொழுது அவர் தனக்குள்ளேயே தெளிவா சிந்திப்பார். தனக்குள்ள தெளிவா சிந்திக்கிற ஒரு நபர் பிறரோடும் இயல்பாக சிறப்பான முறையில கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்டர் பர்சனல்ல எப்படி நாம கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா பர்சனல்ல எப்படிப்பட்ட உட்பிரிவுகள் வகையும் கிடையாது. ஆனா இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் கேட்டகரியில இதற்குள்ளவே நிறைய வகைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டர் பர்சனல்ல சரிங்களா, இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1 ஒரு நபர் மற்றும் ஒரு நபரோடு பேசுவது. இரண்டாவது 1 to many ஒரு நபர் அதிகப்படியான மக்களோடு பேசுவது. வகுப்புல ஆசிரியர் வந்து பாடம் நடத்துறாரு, a teacher is teaching, a tutor is handling online class, there is one tutor and there are many students. அது வந்து 1 to many சொல்லலாம். சில கட்டத்துல many to many. ஓகே, ஒரு மார்க்கெட் போகிறோம், அங்கே ஒரு கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதே போலவே பக்கத்தில் இருக்க கடையிலையும் அது வேற கடையாக இருக்கலாம், ஆனால் அங்கேயும் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில கூட அந்த வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க, அது ப்ரைஸ் என்ன, அந்த ஸ்டாக் இருக்கா இல்லையா, நடுவில் அப்படி பேசும்பொழுது தெரிஞ்ச ஒரு நபர் அங்கே போவார். இந்த கடைக்கு சொந்தக்காரர் கை காட்டி வணக்கம்ப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்லாம் பேசுவார். அப்போ மெனி டு மெனி நிறைய நபரோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி சார், மெனி டு 1 அதிகப்படியான நபர்கள் ஒருவரை நோக்கி கம்யூனிகேஷனை செலுத்த முடியுமா? ஆக்சுவலி நிறைய மக்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் கடவுளை நோக்கி பிரேயரை செலுத்துறாங்க இல்லையா, அது சொல்லலாம். அது சில பேருக்கு உடன்படாத விஷயமா இருந்தா, ஒரு கலெக்டர் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மாவட்ட ஆட்சியாளர் கூட்டுகிற மீட்டிங்ல நிறைய உழவர்கள், நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் மனுவோடு சேர்ந்து தங்களுடைய மாவட்ட கலெக்டர் இருக்காங்க இல்லைங்களா, ஆட்சியாளர், அவர்கள்கிட்ட மனுவை கொடுக்கலாம், கருத்துக்களை முறையிடலாம். இதை வந்து மெனி டு 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லா கேட்டகரியிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் தனக்குள்ள சிறப்பாக கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். மாவட்ட ஆட்சியாளர் அனைவருமே திறம்பட அனைத்தையுமே செய்யக்கூடிய நபர்கள் தான். அவர்கள் அறிவு அதிகம் படித்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட உடல் ரீதியான காரணங்களோ, உடம்பு சரியில்லை, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது கூட ஒரு படிக்காத பாமர மக்கள் எழுப்புகிற கேள்விகளை ஒருவேளை தமிழ்நாட்டை சார்ந்த ஆட்சியாளர்கள் அல்ல, ஏதோ ஒரு மாநிலத்தில் அந்த மாவட்ட ஆட்சியாளர் சரியா ஹேண்டில் பண்ணாம கொஞ்சம் கோவப்பட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாமே. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லல, வெளியில. அப்ப என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய எண்ண ஓட்டங்களை அந்த ஆட்சியாளர் சிறப்பாக கையாளுற பட்சத்துல படிக்காதவங்க, படிச்சவங்க, அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு அவங்களுக்கே புரியாம கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது அதெல்லாம் சிறப்பாக கையாள முடியும். இது நான் சொல்றது ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு. மெனி டு மெனி இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ரேட் கேட்குறேன், ஆனால் கடைக்காரர் கொடுக்க மாட்டாரு, தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம ஆகிய பண்ணிட்டு இருக்கோம், இது கூட இல்லை கொசுறு போட, அது செய்ய, இது செய்ய அப்படின்னு சொல்றோம். 1 to many அப்படின்னு சொல்லும் பொழுது வகுப்புல ஆசிரியர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, ஆனா மாணவர்கள் யாரும் கவனிக்கல. அப்ப அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இல்லை. ஆசிரியர் தான் நினைத்த கருத்துல தெளிவா இருந்து அவருக்கே அது புரிஞ்சிருந்தா வகுப்புல இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் சிறப்பாக பாடம் நடத்த முடியும். அப்ப இங்கேயுமே இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் பிளேஸ் வைட்டல் ரோல். அடுத்தது 1 to 1. ஓகே, குடும்பத்துல கணவன் மனைவி, தாய் தகப்பன் மற்றும் குழந்தைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அல்லது வேலை செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய மேலாளர், மேனேஜர், நான். அப்ப இந்த இடத்துல பெரும்பாலும் டிஸ்பியூட்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்
ஓகே, சம் கைண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நாம கேட்கறது கரெக்டா, நமக்கு மட்டும் இப்படி கேட்கிறோமே, எல்லாரும் இப்படி கேட்டா மேனேஜரால கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நபர் யோசிக்கிற பட்சத்துல அவருடைய எண்ணங்கள், the thought process becomes very clear and you would know how to put across the idea in a better effective manner so that the request is honored. இல்லையா? அப்போ இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் முக்கியம். அதை மையமாக வைத்து தான் ஒரு நபர் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன்ல எவ்வாறு சக்சஸ்ஃபுல்லா அணுகிறாரு, எவ்வாறு அதை கொண்டு போகிறாரு அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இவ்வளோ நேரம் வரைக்கும் நாம என்ன படிச்சோம் அப்படின்றத ஒரு குயிக்கா ரிவைஸ் பண்ணலாமா? முதல்ல கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரேசஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேஸா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ கம்யூனிகேட் அப்படின்ற வேர்பு கம்யூனிகேஷனா நவுனா மாறுது. இதற்கு ரூட் வேர்ட் அடிச்சொல் வேற ஏதேனும் மொழியில இருந்ததா அப்படின்னு நம்ம தேடும்பொழுது லாட்டின் மொழியில இருந்தது. கம்யூனஸ், காமன், ஷேர். கம்யூனஸ் என்ற லாட்டின் வேர்ட் மாதிரியே கம்யூனிகேர் அப்படின்னு ஒரு லாட்டின் வேர்டும் இருக்கு. கம்யூனிகேர்னு சொல்லும்போது டு மேக் சம்திங் காமன், டு ஷேர் சம்திங் அப்படின்னு ஆகுது. அப்போ எனக்குள்ள இருக்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் கருத்துக்களையும் நான் நினைத்தவாறே பிறருக்கு புரிய வைத்தல், பிறருக்கு தெரிய வைத்தல் அப்படின்றது கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரி, கம்யூனிகேட் பண்ணணும்னா வெறும் மொழி மட்டும்தான் பயன்படுமா அப்படின்றது கிடையாது. உடல் அசைவுகள் மூலமாக, சிறிய சிறிய சைகைகள் மூலமாக கூட நம்மளால செய்ய முடியும்னு அந்த 3 நபர் கொண்ட ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். அதன் மூலமாக கூட அந்த கருத்தை நாம முன் வச்சோம். அதுக்கப்புறம் ஆங்கில மொழி எவ்வாறு உருவாயிற்று, இங்கிலீஷ் அப்படின்ற வேர்ட் எவ்வாறு தோன்றியது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிள்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ் மக்கள் ஐரோப்பாவிலிருந்து பிரிட்டனை நோக்கி குடிபெயர்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்களோடு சேர்ந்து சாக்சன்ஸ் மற்றும் ஜூட்ஸ் அப்படின்ற ட்ரைப், ஜெர்மானிக் ட்ரைப்ஸும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ், ENGLISC. இங்கிலீஷ் அப்படின்னா இந்த 3 விதமான ட்ரைப்ஸும் பேசக்கூடிய மொழி முதலில் அறியப்படுகிறது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஓல்டு இங்கிலீஷா மாறுது, அப்புறம் மாடர்ன் இங்கிலீஷா மாறிடுது. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது 1500 ஆண்டுகளாகவே இட் ஹாஸ் பின் இவால்விங் and 1.5 billion people use English as the common language to communicate their ideas, their opinions and their feelings as well. ஸோ இந்த இன்ட்ரோ கிளாஸ்க்கு அப்புறம் நாம் என்ன பண்ண போறோம்னா ஆங்கிலத்தை இன்னும் முழுமையாக ப்ராக்டிக்கலாக நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக கற்றுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், we assure you that all the lessons will be very interesting. We would really want you to be hooked onto the lessons and pay attention to the entire lesson to the duration of the video. You will be very happy to keep having your audience for all the lessons. சரிங்களா நண்பர்களே, இது வரைக்கும் இந்த முதல் வீடியோ லெசனை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.